நம்ம அந்த பொருள் எடுக்காதா அதை பற்றி பேச வேண்டாம். நம்ம 86 to 87 இருந்து 90 வரைக்கும் போட்டிருக்கு. ரீசெண்டாக பார்க்கவே கொடூரமான பால் அடைஞ்ச ஒரு ஆஃபீஸ்க்கு நாங்களாம் போயிருந்தோம். ரொம்ப ஆக்ரோஷமாகிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் லாக் பண்ணிட போதும். பயமாக இருக்கு. பார்க்கறதுக்கு பயங்கரமான ஸ்டாச்சூஸ் எல்லாமே அங்கே இருந்தது. இந்த ஆஃபீஸ்க்குள்ளே நாங்கள் போனதுலேருந்து எங்களால் மறக்கவே முடியாத அளவுக்கு கொடூரமான விஷயங்கள் எல்லாமே நடந்தது. லிட்டரலி நாங்கள் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கோம். வேறு ரொம்ப பேனிக் ஆகிறோம். பேனிக் ஆகிட்டு கீழே குதிக்கிறேன்ற அசால்ட்டா. இது எல்லாத்தையுமே நாங்கள் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. உங்ககிட்ட நான் பேசலாமா? இந்த ஆஃபீஸில் வந்து ஒரு பியூன் இருந்திருக்கான். சில பேர் அவனை அப்யூஸ் பண்ணனால அவங்க இருக்கக்கூடிய பாத்ரூமில் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. ராஜா மாதிரி நிற்கிது இப்படி. கிட்டத்தட்ட என் கூட வந்த ஃப்ரெண்டுக்கு ஹார்ட்ல பெயின் வர அளவுக்கு மோசமான பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் நடந்தது. என்னாச்சு? எதுக்கு நெஞ்ச பிடிக்கிற? ஏய், நீ விளையாட்டு தரமா பண்ணாதடா. நீ பேனிக் ஆகாதடா. பேனிக் அட்டாக் வரும்டா. ஸோ கைஸ், இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள மூவாயிரம் மாதிரி தெரியுது. பக்கத்து ஏரியாவில் லைட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வானம் இப்படி இருக்கு இன்னைக்கு. பாலியல் பலாத்காரம் பண்ண பில்டிங் மாதிரி இருக்குப்பா. இவ்வளோ சேதப்படுத்தி வச்சுருக்காங்க. வாவ், செம்மால தான் இருக்கு. ஓடுது கைஸ், பேக் வித் அனதர். இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஹாண்டட் ஆஃபீஸ்க்கு வந்துருக்கோம். இந்த இடத்துல நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக நான் அப்போ அப்புறம் வெங்கடேஷ் வந்திருக்கோம். நாங்கள் 3 பேர் மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். கார்லாம் பக்கத்தில் பார்க் பண்ண முடியாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் போட்டுட்டு கார் வந்து நிற்கிது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு லைட்டு பிளிங்க் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துல இப்போ ஒரு காரு மர்மமாக வந்து நின்றுட்டுருக்கு. ஒரு ஸ்கார்பியோ காரு, யாருன்னு தெரில. காரை விட்டு இறங்குறாங்க. என்னமோ டிக்கிலேருந்து எடுக்கிறாங்களாடா. ஏண்டா என்னத்தரா இந்நேரத்தில் வந்து டிக்கில் எடுக்கிறானுங்க? மணி இப்போ 2 மணி. எதோ எடுத்து கீழே போட்டு போகிறானுங்களா? நிப்பாட்டிட்டு போயிட்டானா? ஏன்டா பயமுறுத்துறீங்க? ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பில்டிங்குள்ளே போகலாம். அது வரைக்கும் வாங்க வெளியில் நிற்கலாம். கார் கிளம்பிச்சிடலாம். கார் மூலம் எடுக்கிறாங்க. கார் யூட்டன் போடுறாங்களா? இந்த இடத்துல யூட்டன் போட இடமே இல்லையே. யூட்டன் போட இடமே இல்லையாடா? அந்த உண்மையிலே யூட்டன் போடுறாங்களா? போலீஸ்காரும் இல்லைடா. போலீஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. எதையோ இறக்கி டிக்கிலேருந்து எடுத்து கீழே வச்சுட்டு போகிறாங்க. எங்க நைட் விஷன் எடுறா பார்த்தியா? ஓகே, என்ன அது? பொண்ணோட கால் போங்க. நீங்கள் வந்து பாடுறாடி காலை மட்டும் பார்த்துட்டு அப்படியே அனுப்பி விட்டு. பொம்மையாகவே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு ஸ்டாச்சு பார்க்குறப்போ பயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக காலை மட்டும் பார்த்துட்டுலாம் எல்லாம் ஒன்றும் அள்ளி விட்டுருக்கு. என்ன தெரியும்? காலை மட்டும் தெரியுது. அதே வந்து அடித்து படுக்க போட்ட மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா
இந்த இடத்தோட பேக் ஸ்டோரி உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இந்த ஆஃபீஸில் வந்து ஒரு பியூன் இருந்திருக்கான். இது ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இயங்கிட்டு இருந்த ஒரு ஆஃபீஸ் இது. இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்க படி இருக்குல்ல, இங்கே தான் அவன் சேர் போட்டு உட்காந்துருப்பான் அந்த பியூனு. அவர் ரொம்ப நல்ல பையனாக இருந்திருக்கான். தண்ணி அடிக்கிற எந்த கெட்டவங்களுக்கும் கிடையாது. கரெக்டாக காலைல வந்துடுவான், சாயங்காலம் கரெக்டாக வீட்டுக்கு போயிடுவான். அப்படி இருந்த பையனை இறந்து போயிட்டாங்க. அதுக்கான காரணம் இங்கே இருந்தவங்க தான். சில பேர் அவனை அப்யூஸ் பண்ணனால அவங்க இருக்கக்கூடிய பாத்ரூமில் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. இங்கே கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு பொருள் ரொம்ப முக்கியமான பொருள் மிஸ் ஆயிருச்சான். மிஸ் ஆன பொருளை வந்து இவன் தான் திருடிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப இவனை போட்டு எல்லாமே சேர்ந்து இவன் மேலே டார்கெட் பண்ணிட்டாங்களாம். புரியுது. அன்னைக்கு தான் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. கொஞ்ச நாளாவே அவனை டார்கெட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதான் இப்போ நம்ம ஐடி கம்பெனிஸ்லேயுமே இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தவங்க நம்ம சொல்கிறத கேட்கலன்னா அவங்கள வந்து அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கீழே விழுந்துடாதீங்க. அவங்க வந்து அப்யூஸ் யாரும் கீழே உள்ள பொருள் வந்து விழுவுது. என்ன சொல்கிற? யாரும் பேசுகிற சவுண்ட் கேட்குது. என்னடா? அப்போ என்ன சவுண்டு? யாரு குஸ்வாடா விட்ட? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இதெல்லாம் உருமுற மாதிரியான சவுண்டு கேட்டுச்சு. நாய் அந்த இதை குட்டிலாம் உருமுறை அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. சமாளிக்கலாம். நானே பயத்தில் இருக்கேன். குஸ்பு வந்தவர் அங்கே என்னடா குசு குசுன்னு? ஐயோ அங்கிள் அது நாங்க இல்ல, தோ இவன் தான் குசு குசு. ஏதோ மனுஷங்க சவுண்டு கேட்டுச்சுடா. ரோட்டில் வண்டியில் போகிறவங்க பேசிட்டு போகிறாங்க. அந்த சவுண்டு தான் அப்படி கேட்குது. சரி இருந்தால் அப்படி என் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறையா விஷயங்கள் நடக்குது. குட்டி குட்டியாக சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. சில பொருட்கள்லாம் கீழே விழுது. ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்கும். இங்கே இருக்கிற ஃபோட்டோவில் விவசாயம் ஃபோட்டோ போட்டிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக. அந்த பொம்மை இருக்கிற இடத்துல எல்லாம் கேட்டுச்சு. இந்த பொம்மையை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குடா. அந்த பையன் இன்னொன்று ஒன்று சொன்னான்டா வசு. இந்தா ஏன்டா அதான் ஒழுங்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துச்சா? அந்த பையன் இன்னொன்று சொன்னான். என்ன? இந்த இடத்த அந்த மாதிரி அவன் இறந்ததுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு ஆக்டிவிட்டி ஒரு மாதிரி சவுண்டு கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி இந்த இடத்துல இருக்கும்போது யூஸ் பண்ண முடியாதுன்னு எல்லாம் வேலையை விட்டு நிற்கிற ஸ்டேஜுக்கு போகும். இந்த இடத்த காலி பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கிற ஜாமானாச்சும் எடுத்துகிட்டு புது ஆஃபீஸ் போகலாம். எவ்வளோ வந்துச்சு? ஜாமான் எடுத்துகிட்டு போக இல்லையா? நீங்கள் இருக்கிற ஜாமான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாலே அவர் அவ்வளோ ஆக்ரோஷப்படுவாராம். என்ட்ரன்ஸில் உட்காந்துருப்பாங்களே, ஒருவேளை இந்த சேரில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பானோ? ஆ ஹலோ, அந்த சோஃபா உங்களோடதா? அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா? சோஃபா நகரது சத்தியமாக நம்பவே உங்களோடா? இவ்வளோ வேகமாக வருது. வெங்கடேஷ் உள்ளே யாரும் மனோனாங்க. ஹலோ, இது ஏதோ மூஞ்சி மாதிரி தெரியுது. இந்த ரெண்டு இது உனக்கு உயிர் இருக்கா? கேட்டு மீட்டர் கூட சீக்கிரம் கூட கூட ரைஸ். இதை நான் பொம்மை கிட்ட வச்சு பார்க்கலான்னு தான் இதை எடுத்தேன். இங்கே பாருங்கள், பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, ஆஃப் பண்ணுறாங்க தெரியும். இங்கே பாருங்க, ஆரஞ்சு லைட்டு பிளிங்க் ஆகுது. சிக்னல் மைல்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. தெரியுது லைட் ஆஃப் பண்ணால் தான் தெரியும். 2 பாயிண்ட் எரியுது பாரு. எங்கடா? 2 பாயிண்ட். அதில் ஆமாம், ஒரு பாயிண்ட் தானே எரியும். சிக்னல் மைல்டாக இருக்கு. நான் இப்போ இந்த பொம்மை பக்கத்தில் போகிறேன். பொம்மை பக்கத்தில் போய் வச்சு பார்க்குறேன். சிக்னல் ரொம்ப மைல்டாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி லைட்டர்ரா, பொம்மை முன்னாடி. ஆக்சுவலாக சிக்னல் இங்கே பாருங்கள் மைல்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த ஆரஞ்சுக்கு மேலே போல் பொம்மையை டச் பண்ணி பார்க்கலாம். மேபி அந்த டால் பொசஸ்டாக இருந்தால்
லைட் ஆடுறா இங்கே அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுறா. அதுக்கு பவர் இருக்குடா அதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஆரஞ்சுக்கு மேலே எரியுது தானே? ஆமாம் இத்தனை பாயிண்ட் வருதுடா. அங்காடி லைட்டை பவர் மைல்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டால்லாம் அந்த டாலுக்கு இங்கே பாரு, இங்கிட்ட திருப்பிட்டேன். இங்கே பாரு எரியல பாரு, இந்த பக்கம் திருப்பினோட ஒன்று தாண்டா எரியுது. இங்கே பாரு அப்படியே திருப்பிட்டு வரேன். ஐயோ லைட் அடி டால் மேலே அப்படியே இங்கிட்ட திருப்புறேன். ஒன்று எரியுது பட் சிக்னல் இருக்குது, மைல்டாக இருக்குது. எப்போவும் கேட்டு மீட்டர் அங்கே ஒன்று அவையும் போகுது, தள்ளி போக போக ஒன்று தான் எரியுது. பாரு இங்கே பாடுறா. கேட்டு மீட்டர் உள்ளே வச்சிரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பாக்கெட்டில் வச்சிரு. கரெக்டாக நம்ம கம்யூனிகேட் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லால்கிட்ட தான் இப்போ நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். அது முன்னாடி ரூம்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்துருந்தோம். ஃபுல்லாக வந்துச்சு. நீ கன்ஃபார்ம் இது நல்ல இது இருக்குடா ஆசு. ஏன்னா இவ்வளோ ஜாமான் அப்படியே கிடக்கு. எடுத்துகிட்டு போக உள்ளடா அவரு. எத்தையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கேருந்து நீ போகிறப்ப துணியை மட்டும் நீ எடுத்துகிட்டு போயிரு. அவர் சொன்னது அப்படி தான் பயங்கரமாக சொன்னார். ஏன் ஒரு பியூனுன்றவங்க மொத்த ஆஃபீஸ்க்குமே அவங்க தான் வந்து இன்சார்ஜ் மாதிரி. அவங்களோட போஸ்டிங் கொஞ்சம் லோவாக இருந்தால் கூட அவங்களுக்கு பவர் அதிகம். ஆக்சுவலாக எவ்வளவோ பெரிய பெரிய ஆஃபீஸில் பியூனோட பழக்கம் இருந்துச்சுன்னா அங்கே வேலை நடக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற பொருட்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், எதனாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்ட்டு. எவ்வளோ தூசுக்கள். Oh my God. இல்லை இல்லை அந்த அந்த கிண்ட உடஞ்சிருச்சுடா. கண்ணாடி மூஞ்சில் தெரிச்சிட போது பார்த்துடா. ஐயோ ஃபயர் ஆயிருக்குடா. தெரிஞ்சுக்கிறா ஃபயர் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் பயங்கரமாக இந்த இடம் புகஞ்சிருக்கு. சுத்தமாக எனக்கு தெரியும். ஆமாம், உங்களை நிறைய பேருக்கு தெரியும். நானுமே நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்பிரிட் இருக்கக்கூடிய இடத்துல எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எதனா பிரச்சனை வரும். அந்த ஒரு கான்செப்ட் எடுத்து தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் கூட உங்களுக்கு அந்த லைட் மூலியமாக கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா. ஒரு நிமிஷம், நீங்கள் நடக்கலையா? அதெல்லாம் தூக்கி போடாதடா டே, அதெல்லாம் தூக்கி போடாதடா. நமக்கு தேவையில்லாத வேலை அது. பேச்சு கூட இருக்கீங்களா உள்ள? இந்த இது சொல்லணுமா? ஓகே, உங்களுக்கு எங்கள் கிட்டக்க எதனா பேசணுன்னா தாராளமாக பேசலாம். எங்களுக்கு உங்களை கண்டு பயம் கிடையாது. எங்களை பார்த்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் நான் எல்லோரும் ஈக்குவல் தான். எனக்கு வயசு கம்மிடா. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? நிறைய பேய் படத்தில் 3ஆம் நம்பர் வீடு 3ஆம் நம்பர் பார்த்தியா? இங்கே வேறு எதுவும் இல்லையா? யாரோ எரிச்சிருக்காங்கடா பிளான் பண்ணி. இது ஏதோ அமானுஷமாக எரிஞ்ச மாதிரியும் தெரில. சில எவிடன்ஸ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எரிச்ச மாதிரி தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டோர் நாக் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் எங்கள் கிட்ட பேச ட்ரை பண்ணிங்கன்னா இந்த டோர் இன்னொரு தடவை நாக் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் கிட்ட பேச விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த டோர் இன்னொரு தடவை நாக் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட டோரை அசைக்க சொல்லலை, டோரை நாக் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எங்கள் கூட பேச விருப்பம் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்களை பார்த்து உங்களுக்கு பயம் இருந்தால் ஒரு தடவை நாக் பண்ணுங்கள். பயம் இல்லைன்னா 2 தடவை நாக் பண்ணுங்கள். லாக் பண்ண மாட்டேங்க கதவை. ஓகே, இல்லை நான் உங்ககிட்ட சவுண்டு கொடுக்க சொல்லலை. எங்கள் கூட பேசணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பேச உங்களுக்கு பயம் இல்லைன்னா 2 தடவை நாக் பண்ணுங்கள். பேசணுன்னு ஆசை இருக்குது ஆனால் உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா 1 தடவை நாக் பண்ணுங்கள். ப்ளீஸ், நான் சொல்கிறது எனக்காக பண்ண முடியுமா? இல்லை, நான் நீங்கள் நாக்
தட்டுங்க, கதவை தட்டுங்க ப்ளீஸ். லாக் பண்ணிங்கன்னா எனக்கு புரியல. முன்னாடியும் இப்படி தான் பண்ணீங்க. ஹலோ, கதவு திறக்குது. ஓகே, பேசுறதுக்கு ரெடியாக தான் இருக்காரு. நம்ம முன்னாடி வர முடியுமா கேளு. ஓகே, எங்கள் முன்னாடி வெளியில் வர முடியுமா? ஹலோ ஹலோ, என்னாச்சு? கையை வச்சு நிற்கிதுடா. அழுகி நிற்க போய் ராஜா மாதிரி நிற்கிது. இப்படி இது எப்படி நடந்தது? அது நம்ம முன்னாடி வந்துட்டு நம்ம இல்லாத என்ன வேணா பண்ணுறோம். நம்ம சவுண்டே கேட்குறா. ஆமாம், எதுவுமே கேட்கலையே. இந்த டோரில் மட்டும்தான் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருந்தது. ஐடியாலாம் அந்த கெத்தா ராஜா மாதிரியே இதெல்லாம் இது பண்ணிட்டு பா, சீரியஸ்லி இது ஏதோ சம்திங். கண்டிப்பாக இந்த பொம்மை பக்கத்தில் இது யூஸ் பண்ணி பார்க்கணும், டவுசிங் ராடு. டோருக்குள்ளே பார்த்துருவோம். என்ன இந்த இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த டோரே திறக்கலடா. அந்த சின்ன டோரு மூடி இருந்துச்சுடா. எது இந்த அலமாரி டோரா? நம்ம முன்னாடி தான் டோர்லாம் அசையுது. அழகானலாம் எதுக்குடா ஆஃபீஸ்க்குள்ளே? இதில் வேறு கணக்கு புக்கு 1986 எழுதியிருக்காங்கடா. 86 90 போட்டிருக்கு. 86 to 87 இருந்து 90 வரைக்கும் போட்டிருக்கு. ஆச்சு. என்னடா இது? இந்த பொம்மை மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இருங்க. பிசாசு படத்தில் ஒரு பொம்மை மாதிரி ஏதாவது ஒரு அனபிலா மாதிரி ஏதாவது பண்ணிச்சு. நம்மள என்ன பண்ணுறது? இது அது கையில் எல்லாருக்கும் கூட நமக்கு தெரியலடா. இது ப்ரோ அவன்கிட்ட கொடுத்துட்டு அதை வாங்கிக்கணும். இல்லை அதை கூட இல்லை. உங்களோட கையை நான் டச் பண்ணலாமா? என் கூட நீங்கள் பேச ரெடியாக இருக்கீங்களா? என்னண்டா அப்படி ரெடியாக இருந்தீங்கன்னா ஏதாவது சவுண்டு கொடுங்க. உங்களோட கையை டச் பண்ணி பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏதாவது சவுண்டு கொடுத்தீங்கன்னா நான் உங்களோட கையை டச் பண்ணி பார்ப்பேன். டச் பண்ணி உங்கள் கூட நான் பேச ட்ரை பண்ணுறேன். ஹலோ, சவுண்ட் கிடைச்சா? யாரோ தட்டுறாங்கடா சோத்துல. இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்கான சைன் கிடச்சா நான் கண்டிப்பாக இதை பண்ணுறேன். வேணாண்டா வச்சு தொடர இதையும் சொன்னா கேள்றா. இது நார்மலாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப வேணாண்டா வச்சு பக்கத்தில் தொடாதரா. உங்களோட கையை நான் டச் பண்ணுறேன். ஓகே, எனக்கே புள்ள இருக்கிறோம். மூடி கையிடுறா. சொன்னா கேள்றா. உங்களுக்கு எதனா என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட தாராளமாக நீங்கள் பேசலாம். எனக்கு ஏதாவது தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஓகே, நீங்கள் ரொம்ப கத்துறீங்க, உங்களுக்கு கோவம் வருது, எனக்கு புரியுது. எதனா உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஹலோ, பாடி வைப்ரேட் ஆகுது. ஆக்சுவலாக உங்கள் கூட நான் பேசணும்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். வேறு எதுவுமே நான் பண்ண நினைக்கல. ஃபேக் ஆகுதுடா பொம்மை. அவன் நல்லா உங்ககிட்ட நான் அனுமதி கேட்டு தான் நான் உங்களை நான் டச் பண்ணேன். என் கூட நீங்கள் எதனா கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் பண்ண முடியும். என் கூட பேசுகிறீங்களா? ஹலோ, ஒரு மாதிரி தொண்டை தான் அடைச்சிச்சு. கேட்டு மீட்டர் கூட இருக்குடா, ஆனால் மைல்டாக இருக்குடா. இங்கே பாரு, தெரியுதா? மைல்டாக தான் அடிக்குது. நெஞ்சுக்கிட்ட நல்லா இருக்குடா. மைல்டாக இருக்குது ரொம்ப. இங்கே பாரு, நான் லைட் ஏன்டா ஆஃப் பண்ணுறேன் தெரியும். இங்கே பாருங்க கைஸ், நான் அழகாக இப்படி கொண்டு போகிறேன். லைட்டு பிளிங்க் ஆகுது அங்கே போனோன்னு. தெரியுதா? அதான்டா பாத்ரூம் வச்சு ஒரு பாத்ரூம் இருக்கா. டக்குன்னு நான் உள்ள போச்சு. அதுக்குள்ள
இந்த டாலுக்கு ரொம்ப பவர் கம்மியாக இருக்கு போல. வந்துட்டு போயிருது. பவர் கம்மியாக இருந்தால் எப்போ மூவ் பண்ணி இங்கே வரும்? என்னால் உணர முடியுதுடா. ஒரு மாதிரி தொண்டை அடைச்சிது, ஒரு மாதிரி வைப்ரேட் ஆச்சு, வாய் உளருச்சு. பெருசாக என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல. வேறு எதுவும் எனக்கு ஃபீல் ஆகும். அதிகபட்சமாக எனக்கு பாடி வைப்ரேட் ஆகுதுதா. இப்போயுமே பாருங்கள், கீழே போட்டதில் இந்த நைட் விஷன் போயிடுச்சு. ஒர்க்கே ஆகல. இந்த 2 பட்டனும் கீழே விழுந்துச்சுல, அதில் போய் என்கிட்ட உடஞ்சி விழுந்துருச்சு. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாச்சுவை எதுக்கு அங்கங்கே நகர்த்தி வச்சிட்ருக்கீங்க? நீங்கள் இந்த ஸ்டாச்சுவில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் டச் பண்ணப்போ எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. என் கூட நீங்கள் பேசுகிறேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே பேசலை. நான் வெளியே நின்றுக்கிறேன்டா. ஏன் கதை எது லாக் ஆகிட போகுது? கதவுலாம் லாக் ஆகுது. அதை ஏன்டா தள்ளி விட்டேன்? நீ தான்டா தள்ளி விட்டேன். இல்லை, அதுவும் நல்லா பேக்கில் இழுத்துச்சு. நான் தள்ளி விடலடா. பேக்கில் மாட்டினா வேணா விட்டுரு, அங்கேயே போட்டுரு சொல்கிற கேளு. கட்டுச்சு. அது தொட்டோன்னே அதுக்கு எதுவும் வருதுடா. நிப்பாட்டி வச்சிடா. அது இருந்த மாதிரி நிப்பாட்டி வச்சிடா. இல்லை அப்படியே கிடக்கட்டும். இல்லை அதை டச் பண்ணாதீங்கடா. நானும் எவ்வளோ தூரம் கேட்டு டச் பண்ணேன், அதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் டச் பண்ணல, அதுதான் வந்து மாட்டிக்கிச்சு. என்னாச்சு? டேய் விளையாடாதீங்க. நிற்காதா? நான் அவளை பார்த்துட்டாலும் வந்து காலை அப்படியே விழுந்து எழுத்துச்சுட்டான். ஏதோ தப்பாக போடுறது. சரி போங்க, உள்ளே போங்க. கிராஸ் ஆச்சுல? கன்ஃபார்ம் எதை கிராஸ் ஆச்சுல? நைட் விஷனில் இருக்கடாச்சா? தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா இப்போ வந்து அப்பியரன்ஸ் ஆகுது. சவுண்ட் கேட்டுச்சு. ஹலோ, நீங்கள் இந்த பக்கம் நடந்து போனதை நான் பார்த்தேன். சவுண்ட் கேட்குறா, தெளிவாக கேட்குறா சவுண்டு. சரி நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். எங்கள் கூட நீங்கள் அன்பாக பேசலாம். எதுவும் நடக்குதுடா. அது மட்டும் நானே எதிர்பார்க்கல இந்த வில்லியம் எப்படிலாம் நடக்கும்ட்டு. உங்களுக்கு புரியுதா நாங்கள் பேச வர விஷயம்? நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காகவோ உங்களுக்கு கெட்டது செய்கிறதுக்காகவோ இந்த இடத்துக்கு வரல. உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். வேறு எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் இங்கே வரல. ஒருவேளை அவங்க டீமில் கொடுமைப்படுத்த மாதிரி நம்மளே அவங்க இதாக கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணவே மாட்டோம். நான் உங்களை மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் நானும் தான். எனக்கு நிறையா விஷயம் தெரியும். உங்களுக்கு கண்ணாடி எடுத்து இருக்கிறது என்னமோ சேஃப் இல்லைன்னு பக்கத்தில் வர்றவங்களுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி நடக்குது. கண்ணாடி எடுத்து வெட்டிச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? எரிஞ்சிருச்சுன்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. உங்களுக்கு நடந்த மாதிரி ஏகப்பட்ட பீப்புளுக்கு இந்த காலத்தில் நடந்துகிட்ருக்கு. எத்தனையோ ஐடி கம்பெனிஸ்லேருந்து ஒரு சாதாரண டீ கடையில் வேலை செய்கிற பையன் வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அவங்க கூட வேலை பார்க்குற கொலீக் மூலியமாகவோ இல்லை சுற்றி இருக்கிற பீப்புள் மூலியமாகவோ சம்டைம்ஸ் ஓனர் மூலியமாகவே கூட இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ நீங்கள் எனக்கு இந்த பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. உங்களை யாரோ அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்யூஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து அவங்க சொன்னதை கேட்கலன்றதுக்காக அவங்க பெரிய ஆள் பெரிய போஸ்டிங்கிற ஆதிக்கத்தை அவங்க மேலே செலுத்தி உங்களை மென்டலி அப்யூஸ் பண்ணி உங்களை சூசைட் பண்ணுறதுக்கு தூண்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கே நடந்திருக்கு. அவங்க ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கடா, பாலிடிக்ஸ் நடக்குது,
இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ பேருக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க யாருக்காவது இந்த மாதிரி ஆஃபீஸில் நடந்துச்சுன்னா யோசிக்காமல் உங்களோட ரைட்ஸுக்காக நீங்கள் பேசணும். அதில் எந்த தப்புமே கிடையாது. எல்லா இடத்துலையும் பொறுத்து போகிறனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஒரு பையன் சூசைட் பண்ணி அந்த விஷயம் தாங்க முடியாமல் மென்டல் ப்ரெஷரில் சூசைட் பண்ணி ஒரு பையன் செத்துருக்கான். அது மாதிரி ஒரு முடிவை நீங்கள் எடுக்காமல் தைரியமாக இதை ஃபேஸ் பண்ணி நீயும் எனக்கு சம்மந்தான்டா, நீயும் மனுஷன் தான், உன்னால் என்ன பண்ண முடியுமோ என்னாலே பண்ண முடியுன்றதை காமிச்சு இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சில தவறான முடிவுகளை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நீங்கள் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தற்கொலை எந்த பிரச்சனைக்குமே தீர்வு. ஆமாம், தற்கொலை எந்த பிரச்சனைக்குமே தீர்வு கிடையாது. நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க, இட்ஸ் ஓகே. எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். இப்போ நான் பேசுனதை வச்சு உங்களுக்கு எங்களை பற்றி புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கெட்டதை செய்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்க மாட்டோன்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் கூட நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா, நாங்கள் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா, இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ப்ளீஸ், உங்கள் கூட பேசுகிறதுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். உங்களோட நல்லதுக்காக மட்டுமே தான். உங்களுக்கு எந்த விதத்துலையும் நல்லது செய்யாட்டியும் கெட்டது செய்ய போகிறதே இல்லை. நாங்கள் இருக்கீங்களா? அந்த ஃபோட்டோக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. கவர்மெண்ட் பீப்புளோட தான் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பெரிய ஆட்களோட தான் இருக்கலாம். அந்த ஃபேஸ் எல்லாமே அழிஞ்சிருக்குல்ல, ஃபேஸே இல்லை அதில். சரி, அதை விடுங்க. அந்த பாத்ரூம் கண்டுபிடுறாங்க, ஒரு மிரர் இருக்குன்னு சொன்னாங்க. இதானே பாத்ரூம் மாதிரி இருக்கு. அந்த பொம்மை தானே ஏதோ பண்ணுது. பொம்மை தானே சவுண்டு திருப்புதுரா நம்மள. ஹலோ, ஆடுதா? இது எப்பறம் ஆடுது? இங்கே நிற்கிறோம். தயவு செஞ்சு எங்களை எந்த விதத்துலையும் அட்டாக் பண்ணுறாதீங்க. அதுக்கப்புறம் எங்களோட கோவத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் நாங்கள் உங்களை எதுவுமே நாங்கள் பண்ணலை. உங்கள் கூட பேசணுன்னு தானே ஆசைப்படுறோம். உங்களுக்கு எதனா கெட்டது செஞ்சோமா? பாருங்கள், இவ்வளோ பொருட்கள் இதெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சா கூட யூஸ்ஃபுல்லாக அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. சுமாராக சொல்லாரா கோவம்டா. நீங்கள் இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இந்த இடத்துல தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க. என்னாச்சு? நெல்லுங்க, ஓடாதீங்க, கீழே விழுந்துடாதீங்க, கண்ணாடியாக இருக்குது. பக்கத்துல பின்னாடி ஏதோ கத்துச்சுடா, மறுபடியும் கத்திக்கிட்டே இருக்குடா. நில்றா, நகராதுரா. பின்னாடி கத்துறது ஏதோ உரும்புதுடா, பயங்கரமா, ரொம்ப பயமா. சூசைட் பண்றப்ப அப்படியே கேக்குது, அந்த மாதிரி தான் கேட்டுச்சு. என்னாச்சு? அடைக்கிற டஸ்ட் ஒரு மாதிரி எழுதுறா. இது ஃபுல்லாக டஸ்ட்டாக கதவை ஆடிச்சுல, இந்த கதவை தானே எல்லாமே சாப்பிட்றதுறாங்க. இது லேப்டா, டெஸ்ட் டியூப்லாம் இருக்கு போல. ஓகே, இது எல்லாமே புதுசு. இது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே கிடையாது. இது எல்லாமே புதுசுடா. ரைஸ் இங்கே பாருங்கள், இதை பார்த்தா டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்கு. உடைக்கலாம் இல்லை, சாஞ்சிருச்சு. கூலிங் கிளாஸ்லாம் இருக்கு, லெட்டர் இருக்கு. இது என்ன பண்ணுவோம் இப்போ? பாத் இந்த கையில் கப்பல் சார் 2 வீட்டுக்கு எடுத்துட்டு போறோன்னு சொல்லிப்பா. இல்ல காது கிட்ட வந்து கத்திட்டு போடுறான். இப்போ நீ என்ன சொன்ன? எனக்கு கேட்கல, அது கேட்டுருச்சு. அந்த கப்பல் சார் 2-3 வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். இது கூட ஒவ்வொரு விளப்பக்கம் நம்பர்ட்டு சொல்லி பார்க்கலாம் தான் சொன்னேன். நான் எடுத்துட்டு போகிறேன் வந்து கத்திட்டு போதுரா. சும்மா அப்படி சொல்லி அவர் ஏதாவது ட்ரிகர் பண்ணலான்னு சொல்ல வந்து அது முன்னாடி அவர் காதில் விழுந்துருச்சிடும். ஓகே, இங்கே இருக்கிற ஜாமான் எல்லாத்தையுமே இப்போ நாங்கள் எடுத்துட்டு கிளம்ப போகிறோம். வேணாண்டா, அது சொல்லுறோம் சீரியஸா. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா ஜாமானையும் நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம். சொன்னா கேட்டாடி என்ன பண்ண முடியும்? காட்டுங்க. உங்களால் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். அவங்களால என்ன வேணா பண்ண முடியுதா? சொன்னா கேள்றா, மயிறு சொல் பற்றி கேட்க முடியாடா. இது நான் என்ன பண்ணுவேன்? இதுவே ஆடிட்டு இருக்கு. வாங்கடா.
நீங்கள் கோவப்படுறதுனால இங்கே எதுவுமே மாற போகிறது இல்லை. நம்ம தெரியாமல் விளையாட்டா சொல்கிறது அவருக்கு ரொம்ப கோபமாகுது. அவர் நம்ம டெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன்டா. அவர் நம்ம மேலே கோபம் வராறா. மற்ற எல்லாருமே நம்ம சொன்னோம், மற்ற எல்லா இடத்தையும் நம்ம சொன்னால் அவங்க கேட்டு புரிஞ்சு நடந்துக்குவாங்க. இவருக்கு புரிய மாட்டேங்குது. அவர் ஃபஸ்ட்டு சைலண்டாக இருந்தால் நம்மகிட்ட பேசுறது கேட்டதுக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணார். நம்ம அந்த பொருள் எடுக்காதா அதை பற்றி பேச வேண்டாம் நம்ம சொல்கிறோம். பொருளாக எடுத்து சும்மா விளையாட சொல்லுவோம். உள்ளிக்கு எவ்வளோ உட்டன் ஐட்டம் இருக்குது. இது மட்டும் தானே அதால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இருந்தாலும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் நான் நினைக்கிறேன் உட்காந்து. ஆனால் இந்த படிக்கிட்ட உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த பெஞ்ச் இங்கே இருக்குது. மேபி இதில் கூட உட்காந்துட்டு இருந்திருக்கலாம். இங்கே தான் ஒரு டேபிள் இருக்கும் என்ட்ரன்ஸ். ஓகே சரி, நீ சொன்ன பாத்ரூம் எங்கே இருக்குது? தெரில, நம்ம தான் தேடணும். அவங்க சொல்லி அனுப்புனாரு. இது மட்டும்தான் பாத்ரூம் மாதிரி தெரியுது. எரிக்கிறேன்றான்டாவன். எரிக்கிறேன்றீங்களா? அது தூக்குறதுக்கே சொன்னா கேட்கறேன். எரிக்கிறேன்னு சொன்னான்டா. ஏய் சும்மா எரிக்கிறேன்றான்டாவன். எரிக்கிறேன்றீங்களா? அது தூக்குறதுக்கே சொல்லுறான். எதுக்கடா இப்போ ஓடி வந்த நீ? பயங்கரமா கேட்டு உங்களை பிடிச்சி எழுத்துருக்கேன். முதுகுலையா? ஆமாண்டா. டே 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 கை வச்சிரா. கை வச்சிருக்கு போறா. தெரியுதா? எப்படி எப்படி இதில் டேஞ்சர் தான். டச் பண்ண முடியுதுடா தானே. அப்படியே மனுஷன் தொட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தொட்டி இருக்குதுடா. இவன் அந்த பொருளை எரிச்சிடலான்னு சொன்னான்டா. என்ன தொட்டைங்கன்னா அதை செய்வேன். ஏய் நீ ஏன்னா இவ்வளோ பயப்படுற? கோட்லாம் போட்டு ஹீரோ மாதிரி வந்துட்டு பயப்படாரா? பொதுவாக பிடிச்சி இழுத்து பார்த்தவள தெரியும்டா. அப்படி எடுக்கல எரிக்கிறேன்னு இப்பயும் திரும்ப சொல்லிட்டு இருக்க நீ. அவர் தொட்டுருக்குல்ல. சரி விடு விடு, இதை பற்றி பேச வேண்டாம். கை வச்சிருந்துச்சு பாத்தியா? ஆமாம், அது அப்படி இப்படி இருக்கு ஒரு மாதிரி. இந்த வறண்டி விட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி பண்ணுச்சுடா. எரிக்கிறான். என்னாச்சு காலில்? தட்டிடுச்சு ஓடி வரும். ஐயோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. உன்னை டச் பண்ணுற அளவுக்கு வருது. என்ன எல்லாருமே என்னவே கான்சல் பண்ணிட்டாங்க. யாருக்கும் எதுவுமே பண்ணலையேடா. இப்படி தான் ஊருக்குள்ளே கொள்ள பேர் சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கும் நான் எந்த கெட்டதும் பண்ணலையே ஊரில் தெரியாதாடா? தெரியாது. எனக்கே சிரிப்பு வருதுடா. கண்ணாடி இங்கே தான் இருக்குது, நமக்கு தான் தெரியல. இந்த மாதிரி அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இதுலேயே ஏதோ உருவம்லாம் தெரியுது. இந்த மாதிரி 2 கண்ணு வாயெல்லாம் தெரியுது. தெரியுதா? இந்த கண்ணாடியை இப்போ நம்ம நிமித்த ட்ரை பண்ணலாம். முடிஞ்சா நிமித்தி அது மூலியமாக ஏதோ கம்யூனிகேட் பண்ண முடியுதான் ட்ரை பண்ணலாம். அப்பா இதுக்கு ஒரு கால் விட்டு எடுப்பா. காலா? கால் தான் விட்டாது. சோத்துல முட்டை கூட்டுறா. நாங்களாம் வரலடா கிட்ட. ஓகே தான், ஒன்றுமே தெரியலையே. கண்ணாடி ரொம்ப அழுக்காக இருக்கு. அலங்காரம் பண்ணுற மாதிரி அதை போய் தொட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ அழுக்காக இருக்கேடா. தெரியுதா கைஸ்? ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இங்கே பாருங்க ஃபுல்லாகவே கரை, ஒன்றுமே தெரியல. இந்த இடம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. எப்படி இதில் போய் கம்யூனிகேட் பண்ணுறது? ட்ரை பண்ணுறது. ஹலோ, இந்த கண்ணாடி மூலியமாக உங்களை என்கிட்ட காட்ட முடியுமா? உங்களோட ஃபேஸை காமிக்க முடியுமா? ஹலோ, இந்த கண்ணாடி மூலியமாக உங்களால் உங்கள் மூஞ்சியை என்கிட்ட காட்ட முடியுமா? இது 2 கண்ணு மாதிரியும் இது வாய் மாதிரியும் எனக்கு தெரியுது. இது உங்களோட ஃபேஸா? உங்களோட ஃபேஸாக இருந்தால் இதில் காமிக்கலாம். இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. க்ளீன் பண்ணிவிட்டு கேண்டில் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணி பார்க்கலாம். எதுவுமே இல்லையே. கேண்டில் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? இல்லை, க்ளீன் பண்ணுறதுக்கு கூட எதுவும் துணியே இல்லையே. இங்கே கிடக்கிற துணியெல்லாம் டச் பண்ணக்கூடாதா? ப்ளீஸ் உங்கள் மூஞ்சி உங்களால் என்கிட்ட காட்ட முடியுமா? அடுத்து என்ன? சேர் தான், சேர் மட்டும்தான் ஆடிட்டு இருக்கு. உங்களோட ஃபேஸை எங்ககிட்ட காட்ட முடியுமா ப்ளீஸ்? அந்த கண்ணாடி மூலியமாக உங்களோட ஃபேஸை வந்து எங்ககிட்ட காட்ட முடியுமா? உங்ககிட்ட பேசணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்றேன். அட்லீஸ்ட் உங்களை நான் சொன்னேன் கண்ணாடி எடுத்து எரியும். அதே மாதிரி எரிஞ்சிருச்சுடா. நான் சொல்கிறது கேள்றாவாசி. ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம இங்கே வந்து. அவங்க நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரியே தெரில. நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க இல்லைன்னா நம்மளை ஆக்ரோஷப்படுத்துகிற மாதிரி இதுதான் பண்ணுது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஃபேஸை பார்க்கணுன்னு மட்டும்தான் நான் கேட்குறேன். வேறு எதுவுமே கிடையாது. அந்த கண்ணாடியில் உங்களோட ஃபேஸை மட்டும் காட்டுங்க ப்ளீஸ். உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன். இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள். சரி ஓகே, கடைசியாக இந்த கண்ணாடி கிட்ட போயிட்டு நான் ஒரு 3 தடவை உங்களோட கூப்பிடுறேன். நீங்கள் வரலைன்னா உங்களுக்கு என்ன பார்க்க விருப்பம் இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன். நாட்டு கூப்பிட்டுமே வரல. உங்களால் என்ன பார்க்க முடியுமா? ஹலோ, உங்களோட ஃபேஸை காட்ட எழுதி இருக்குடா. என்ன பாருடா. ஆமாண்டா, இது முன்னாடி இல்லடா வாசி. ஏதோ கிறுக்கி இருக்குடா. முன்னாடி இது இல்லை.
நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இது முன்னாடி இல்லை. என்ன எழுதிருக்கு? போறா லாஸ்ட்டில் ஃபோன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி கௌரியா? டேய் வெளியே போற எழுதிருக்குடா. எங்கே போட்டிருக்கு? வெளியே பாருடா. ஒத்த சொல்லி கொம்பு பாரு, வா. பக்கத்தில் போய் பாரு. முன்னாடி இல்லையா? அது கன்ஃபார்ம் சத்தியமா இல்லை, முன்னாடி இல்லை. கேமரா கூட இருக்குடா. நான் பார்த்தேன். இதில் கூட ரெக்கார்டாக இருக்கு. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சத்தியமா இல்லை. அந்த 7 மட்டும்தான் இருந்துச்சு. அந்த 7 அந்த ஒரு அந்த க்ளீனாக இருக்க அந்த 2 மட்டும்தான் இருந்துச்சு. நல்ல ஞாபகம் இருக்கு. வெளியே போன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கு பாருடா. கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு எங்களால் போக முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியும்? எதுக்காக எங்களை உங்களால் என்ன பண்ண முடியுமா பண்ணுங்க. என்ன பக்கத்தாட்டா கடிக்கிறோம். எங்களால் இங்கே இருந்து போக முடியாது. நாங்கள் இங்கே தான் இன்றைக்கி நைட்டு தங்க போகிறோம். உங்களால் என்ன பண்ண முடியும்? தலையில் என்ன வந்துருக்குண்டா. போயிட்டு வந்துடும். இது போயிடலாம்டா. ஆக்ரோஷமாயிடுச்சுடா கொஞ்ச நேரத்தில். போயிடலாம் ப்ளீஸ். கரெக்டாக நான் வெளியே ஓடலான்னு பார்த்தேன். அங்கேக்குள்ள சவுண்ட் கேட்குறோம். வெளியே போட மனசில் வந்து லாக் பண்ணிட போகிறோம். பயமா இருக்கு. கண்ணாடி எடுக்கிற சவுண்ட் கேட்குது. ஜாக்கிரதையா இருங்க. கண்ணாடி நம்ம மேலே வந்து விழுந்தால் விழுவும். செவருக்கு முன்னாடி ஒழிஞ்சிக்கோங்க. சொன்னல கண்ணாடி நகர சவுண்டு கேட்டுச்சு. வெளியே ஓடிடும்டா. எப்படியாச்சு பக்கத்தில் ரோடு இருக்குது. வெளியே ஓடிடும்டா. மேலே போ. மேலே என்ன இருக்குன்னு பாரு. போ மூவ் பண்ணு. பொறுமையாக கீழே பார்த்து மூவ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பு பார்த்து வைங்க. எங்க எதுவுமே இல்லையடா. ஆக்சுவலாக நம்ம மேலே மாட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம நினச்சாலும் வெளியே போக முடியாது. நான் ஃபஸ்ட்டு வெளியே தான் ஓடலான்னு பார்த்தேன். இவன் திருத்துன்னு ஓட்டம். அங்கே சவுண்ட் கேட்குமோ? மாடியில் ஓப்பன் போயிட்டு குதிச்சிடமா கீழே. குதிக்கிறவங்க கால் உடஞ்சிருக்கா? ஏன்னா காமெடி பண்ணுறியா? கீழே குதிக்கிறேன்னு அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க. இந்த மாட்டுக்கு குதிச்சு காய்க்கிறவங்க ஓடிடலாம். ஆக்சுவலாக அது போயிருச்சுன்னு நினைக்கிறேன். எந்த சவுண்டும் இல்லை. போலாமா கீழே? நான் கீழே வைக்கிறேன். இங்கே குதிச்சிடறேன். குதிக்கலாம். காலெல்லாம் போயிருந்தோம். சும்மா கிறுக்கிய மாதிரி பேசிகிட்டு இருக்க. நம்ம எப்படியா வெளியே போயிடலாம் நினைக்கிறது. கீழே குதிக்கிறேன்னு பேசுகிற அறிவில்லை அவனுக்கு. ஜம்ப் பண்ணிடலாம்டா. ஆள் உடஞ்சிரும்டா. பரவாயில்லடா. உடஞ்சிரும்டா. உசுறு போயிருக்குண்ணா. இதுவா அவனை பிடி. விளையாடாத. ஒரு நிமிஷம் அமைதியாக தான் போய்விட்டு நம்ம போகலாம். சொல்லலை. சவுண்டு விடாதீங்க. எப்படிங்க? ஹலோ. சரி, நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். ஆமாம் கிளம்புறேன். நான் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம். ஓகே, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். எங்களுக்கு வழி மட்டும் விட்டுறீங்களா? எங்களை கொல்ல. பின்னாடி ஏதோ நடக்கிற மாதிரி கேட்குது. பின்னாடி ஏதோ நடக்கிற மாதிரி கேட்டுச்சுடா. அப்போ என்ன சொல்கிற? உள்ளே ஏதோ நடக்கிற மாதிரி இப்போ கேட்டுச்சு. தள்ளி கிள்ளி விட்டுற புதுராசு. இரு அசையாதீங்க. பயந்து பதறாதீங்கடா. ஃபஸ்ட்டு நான் ஊச்சறேன்டா ப்ளீஸ். வயசு இதுக்குலாம் பண்ணாத. கால் உடஞ்சிச்சுன்னா அப்புறம் லைஃப்லாம் கண்ணாடி எடுத்து வெட்டிடுச்சு. என்னடா பண்ணுவேன்? ஓகே, இரு இங்கிட்டு வா. இதை பிடிச்சி நில்லு. நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். போயிடலாம். இரு. அவனை பிடிச்சிக்கடா. நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். எங்களுக்கு வழி விட்டுறீங்களா? நான் ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறேன்டா. பின்னாடி வாங்க. சரியா? நான் தள்ளி விட்டு போயிருப்பேன். அவனை தள்ளி விட மாட்டான். அப்போதான் ஏறு விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்காத. உங்கள் வீட்டுக்கெலாம் பதில் சொல்ல முடியாது. உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு கொண்டுருவாங்க. பிசாம என்ன பண்ணுவேன்? அது ஒன்றும் ஆகாது. இப்போயே அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைஸ் லிட்டரலி நாங்கள் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கோம். இவன் வேறு ரொம்ப பேனிக் ஆகணும். பேனிக் ஆகிட்டு கீழே குதிக்கிறேன்ற அசால்ட்டா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இங்கே இருக்கிற ரூம்ஸை பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சோன்னா எதுவும் இருக்காது நான் நம்புகிறேன். அவங்க போயிட்டாங்க. எனக்கு வழி விடுங்கன்னு சொன்னால் கூட கீழே இருந்து சவுண்டு கேட்குது. எதுக்கு நெஞ்ச பிடிக்கிற? ஏய், நீ விளையாட்டுத்தனமாக பண்ணாதடா. நீ பேனிக் ஆகாதடா. பேனிக் அட்டாக் வரும்டா. சுமார் தயவு செஞ்சு சுமார். எதுவும் பண்ணிக்காத. ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். வீட்டுக்கு போக போகிறோம். ஒன்றுமே இல்லை. நத்திங். இதை பிடிச்சிக்கோ டைட்டாக. எதையும் கூட பண்ணுறோம். உண்மையிலேயே நம்மளே
கோட்லாம் போட்டு ஹீரோ மாதிரி வந்துட்டு பயப்படாத. வா என் பின்னாடி வா, நான் முன்னாடி போகிறேன், என் பின்னாடி வாங்க. ஐயோ இந்த ரூம் அதுக்கு மேலே மர்மமாக இருக்குடா. ஓ மை காட், இங்கேயுமே ஒயர் பாக்ஸ்லாம் யாரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இங்கேயுமே ஒரு ஃபோட்டோ இருக்குது கைஸ். எல்லா ஃபோட்டோவுமே பாருங்கள். ஒன்ஸ் ஆமாம் ஏதோ நாறுது, ஏதோ இறந்துருக்குங்க. இந்த ரூம் வேணாம், வெளியே போங்க. நாத்தமே தப்பாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் மர்மமாக இருக்குது கைஸ் இது எல்லாமே பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே சாஞ்சிருக்கு. அப்படி இல்லைன்னா ஃபோட்டோவில் வந்து ஃப்ரேம் உடஞ்சி உள்ளே இருக்கிற ஃபோட்டோவை காணும். அந்த மாதிரி ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது இந்த பில்டிங்கு. இதை நம்ம பகலில் ஒரு தடவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இன்னும் டீட்டெயிலாக நமக்கு ஏதாவது வீடியோஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே கூட ஒரு ஃபோட்டோ இருக்குது. இது ஒன்று தான் கொஞ்சம் உருப்படியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃப்ரேமை உடச்சி உள்ளே உள்ள ஃபோட்டோ யாரோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அடிக்கடி வீடியோ பார்த்தேன்டா, எனக்கு தெரியலடா. ஒரு என்ன சொல்கிறேன் சத்தியமா நீ பார்த்தியா? எனக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது, நான் எட்டி பார்த்தேன்டா. நீங்கள் பேசிக்கிட்டு எங்கடா அதையும் காணோம். அந்த இடத்துக்கிட்ட தான் நின்றுட்டு இருந்துச்சு. எதுவுமே இல்லையே. சத்தியமாக பார்த்தேன்டா. எதுவுமே இல்லைடா. நீ எங்கடா போகிற? இங்கே வாடா. ஏய் வாடா. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சா? எங்கண்ணா பார்த்தேன்னு கரெக்டாக சொல்கிறா. அப்போ எதுவுமே இல்லையேடா. எங்கடா இருக்கு? எதுவுமே இல்லைடா. எங்க எங்கடா பார்த்த? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். பேசலாமா? அவன் எப்படியாச்சும் காப்பாற்றுட்டா. எதனா ஆயிரம் ஓடாதரா 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 சொல்றேங்கடா. என்னாச்சு? கீழே யாரோ கத்துறாங்கடா. மேலே இருக்கு, கீழே இருக்குடா. நான் இங்கே பார்த்தேன், இவன் அங்கே பார்த்துருக்கா. இப்போ கீழே சவுண்ட் கேட்குறேன். இல்லை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அங்கே நிற்கிது ஆக்சுவலா. போயிடலாம்டா. எனக்காக வாடா, ப்ளீஸ்டா, கெஞ்சி கேட்கண்டா. போயிடலாம்டா வாடா. சரி வா. என் பின்னாடி வாங்க. எங்கேயும் ஓடக்கூடாது. மூணு போடுறான். என்னையே பிடிச்சிக்கடா. ஓகே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ். சவுண்ட் மேலக்குது. ஓகே அது நம்மளை காவாங்க பார்த்துருச்சுடா. அதனால கூட்டிகிட்டு போகலாம். கிளம்பி வந்தது நல்லது தான்டா வசு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் இவன் பண்ணுறதுக்கும் அது பண்ணுறதுக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு. புரியுதா? இங்கே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. இந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியே போனோம். இப்போ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டோம். கொஞ்சம் விட்டுருந்தா உள்ளே எங்களுக்கு என்ன வேணால் இன்றைக்கி நடந்திருக்கலாம். ஆக்டிவிட்டி ரொம்ப மோசமாக இருந்தது. நீங்களே பார்த்தீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கடைசியாக நடந்தது கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். சத்தியமாக மறக்க முடியாது. நம்ம உயிர் நம்ம கையிலே இருந்திருக்காது. கார் எங்கே நிற்கிது? ஓகே ஹைஸ், இதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் போட முடியாத சில வீடியோஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போடலான்னு இருக்கும். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பேய் வீடியோ பிடிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. எப்போதான்டா ஏதோ கார் வருது.